ஹலோ மகளே, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப நாளைக்கு எலெக்ஷனுங்க. எலெக்ஷனுக்கு நிறைய பேர் வெளியூர்ல இருந்திருப்பீங்க, நிறைய பேர் வயசானவங்களா இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் பூத் ஸ்லிப் ஒரு சிலருக்கு வராம கூட இருக்கலாம், ஒரு சிலர் வெளியூர்ல இருக்கிறதுனால வாங்க முடியாம இருக்கலாம், சில பேர் வயசானவங்களுக்கு கூட வராம இருந்திருக்கலாம். இப்போ பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்றதுக்கு நான் இந்த வீடியோ. ஸோ அதனால தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அதாவது பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சவங்க, வாங்கினவங்க வாங்காதவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை யாருக்காவது டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், வாங்காமல் இருக்கலாம், அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம ரொம்ப பேசணும்னா வீடியோக்குள்ள போயிடலாம். ஏற்கனவே ரொம்ப பேசிட்டேன். இப்போ நீங்க இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஆன்லைன்ல போய் டவுன்லோட் பண்ணலாம், ஒன்று ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஸ்மார்ட் போன் வேணும். போன் இருந்தால் தான் டவுன்லோட் பண்ண முடியும், இல்லைன்னா நீங்க லேப்டாப் இருந்தால் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆப் டவுன்லோட் பண்றது. ஆப் என்ன ஆப் அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல போய் இசிஐ நெட் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டட் வீடியோ நான் சைட்ல கொடுக்குறேன், அதை பாருங்க. புரியலன்னா திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்து கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோருக்குள்ள போயிடுங்க. பிளே ஸ்டோருக்குள்ள போயாச்சு. போன உடனே இசிஐ நெட் அப்படின்ட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட்லேயே வரும். ஏற்கனவே நான் சர்ச் பண்ணியிருக்கேன், அதனால வருது. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு ஸ்பான்சர்டு, அது மேட்ரிமோனி. ரெண்டாவது வேர்டு மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வேர்டு இசிஐ நெட்னு வருதுங்களா. ஸோ ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால ஓப்பன் மட்டும் கேட்குது, ஓப்பன் பண்ணிக்கிறேன். கையில என்னோட ஓட்டர் ஐடி வேணுங்க. யாரா இருந்தாலுமே சரி, நான் வச்சிருக்கேன், நீங்களும் உங்க ஓட்டர் ஐடி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டர் ஐடி வச்சுக்கோங்க. இதுல நிறைய ஆப்ஷன் வருங்க. ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், சர்ச் யுவர் நேம், எஸ்ஏஆர் ஃபார்ம், அது இதுன்னு நிறைய வருங்க. கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம்னு இருக்கும். ஸோ அது கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தீங்கன்னா நோ யுவர் போலிங் ஸ்டேஷனு, அப்புறம் நோ யுவர் எம்பி எம்எல்ஏ அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட்ல 3 இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட்ல சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் ஐடி, ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இப்ப நான் ஏற்கனவே நம்பர் போட்டிருக்கேன், என்னோட ஓட்டர் ஐடி நம்பரு. ஸோ அதனால ஏற்கனவே போட்டதுனால இதுல ஓப்பன் ஆயிருக்கு. இதுல சர்ச் மட்டும், இந்த இடத்துல உங்க ஓட்டர் ஐடிய நம்பரை போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்க இதுல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நீங்க எந்த ஏரியா, எந்த பூத்து, சீரியல் நம்பரு, வரிசை நம்பரு எல்லாமே இதுல இருக்குங்க. ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு டைப், ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா, நீங்க குரோம் ப்ரௌசருக்கு போயிடுங்க. எந்த ப்ரௌசரா இருந்தாலும் சரி போயிடுங்க. போயிட்டு ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணிட்டு ரீசெண்டா அதுல போயிட்டு நீங்க என்னன்னு சர்ச் பண்றீங்க அப்படின்னா, ஓட்டர் பூத் ஸ்லிப் டவுன்லோட் அப்படின்னு போடுங்க. ஏன்னா வெப்சைட் எல்லாம் நான் போடணும், அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்துக்கோங்க. நீங்க நார்மலா இப்படி சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். பூத் ஸ்லிப் டவுன்லோட் அப்படின்னு வந்துடும். இதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும். ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு வரும். கீழே எலக்டோரல் சர்வீஸ்னு வரும். இது ரெண்டுமே அப்படிதாங்க. டிஎன் எலெக்ஷன் கீழே இருக்கு இல்லைங்களா, நீங்க மேல டவுன்லோட் பண்ணாலும் அதே வெப்சைட் தான், கீழே டவுன்லோட் பண்ணாலும் அதே வெப்சைட் தான். நான் எக்ஸாம்பிளுக்கு கீழே கூட உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓபன் பண்ணி ஓபன். ஸோ ஓபன் பண்ணா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு, சரிங்க. எலக்ட்ரோலைட் சர்வீஸ் அப்படின்னு வந்துருச்சுங்களா. தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுல சர்ச் யுவர் நேம் இன் எலக்டோரல் ரோல் அப்படின்னு இருக்குது. அது எலக்டோரல் ரோடு, இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், டவுன்லோடு ஃபார்ம், அப்ளிகேஷன் ட்ராக்கிங் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க போவேன்னா ஃபர்ஸ்ட் சர்ச் யுவர் நேம் இன் எலக்டோரல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் கொடுத்துக்கிட்டோன்னா மேல 3 ஆப்ஷன் இருக்கு. சர்ச் பை எபிக், சர்ச் பை டீடைல்ஸ், சர்ச் பை மொபைல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல நீங்க லாங்குவேஜ் வேணும்னா மாத்திக்கலாம், வேணா தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க. ரெண்டாவதா உங்களோட எபிக் நம்பர் போட சொல்லுவோம். ஸோ எபிக் நம்பர் என்ன போடணும் அப்படின்னா, உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர். ஸோ ஓட்டர் ஐடி நம்பரு என்னதுல இருக்கு, அதை நான் பார்த்து போடுறேன். இது உங்களுக்கு விசிபிள் ஆகாது, பிளர் பண்ணிடுவேன். போட்டுட்டேன். கரெக்டா போடணுங்க உங்க நம்பரு. அப்புறம் செலக்ட் ஸ்டேட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா தமிழ்நாடுன்னு வரும். கீழே அந்த கேப்சா இருக்கு இல்லைங்களா, அதையும் கரெக்டா டைப் பண்ணணும். ஸ்மால்னா ஸ்மால், கேப்ஸ்னா கேப்ஸ்.
J5 சர்ச் கொடுத்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயிலு, சர்ச் ரிசல்ட், எபிக் நம்பரு, உங்க பேரு, வயசு, உங்க அப்பா பேரு, சேலம், என்ன தொகுதின்னு வரும், அப்புறம் பார்த்து நிறைய வரும், போலீஸ் ஸ்டேஷனு எல்லாமே வரும். கடைசியா ஸ்க்ரோல் பண்ணி வியூ டீடைல்ஸ்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஒரு பொது பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸு, உங்க ஏஜ்ல இருந்து எல்லாமே வரும். அதுக்கப்புறம் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கீழே ஒரு பட்டன் இருக்குங்க. அதுக்கு கீழே நோட், திஸ் அவுட்புட் இஸ் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட், இஸ் ப்ரைவேட் ஒன்லி ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு த ஓட்டர், திஸ் நாட் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஐடி கார்டெலாம் கிடையாது, உங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இதுல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தேவை ஓட்டு போட இன்ஃபர்மேஷன் தான், ஓட்டர் ஐடி தான் இருக்குன்னு நம்ம கையில் இருக்குது. ஸோ அதனால இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோடை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எந்த தொகுதி, எத்தனாவது வார்டு, ஏஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். எந்த இதில் நீங்கள் இது பண்ணுறீங்க, அப்புறம் சீரியல் நம்பர், பார்ட் சீரியல் நம்பரு, போலிங் டேட்டு எல்லாமே இதில் வந்துடுங்க. 23/4/2026 காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் போலிங் நடக்குது. ஸோ எல்லா டீட்டெயிலும் இது வந்துடும். இதை நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் வந்து போகலாம், போய் ஓட்டு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகும்போது கண்டிப்பாக ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓட்டர் ஐடி இல்லைனா ஆதார் கார்டு ஏதோ ஒரு இருக்கிற ஐடி கார்டெலாம் எடுத்துகிட்டு போவாங்க, எதையோ ஒன்று வச்சு ஓட்டு போட்டுக்கலாம். போன வாட்டியே 2-3 ஐடி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதனால இந்த வாட்டி அந்த ஆப்ஷன் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஓட்டர் ஐடிங்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, தெரியாதவங்க இப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட ஸ்லிப் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஷேர் பண்ணிடுங்க. அப்பதான் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்துச்சுன்னா தெரியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அதனால தான் சொன்னேன். பாய்.